வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 1க்கான சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 60 டே ஸ்ட்ராட்டஜி தான் அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 60 டே நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டைம் டேபிள், அந்த 60 நாளுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் டோட்டலாக 9000க்கு மேலே வேகன்சி இருந்தாலும், ஆர்ஆர்பி டெக்னீஷியன் ரெக்ரூட்மெண்ட்டில் 9000க்கு மேலே வேகன்சி இருந்தாலும் கிரேட் 1க்கு வந்து 1092 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சவங்க, பிஎஸ்சி முடிச்சவங்க, பிஇ பிடெக் முடிச்சவங்க எலிஜிபிள். ஆனா அதுல வந்து ஒரு சில பிரான்ச்சஸ் மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ அதை பத்தி நம்ம ஆல்ரெடி A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு கண்டிப்பா நிறைய பேர் எலிஜிபிளா இருப்பீங்க. அதாவது டெக்னீஷியன் கிரேட் 3 கம்பேர் பண்றப்போ கிரேட் 1க்கு எலிஜிபிளா இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. ஓகே, ஸோ இதுல வேகன்சியும் கம்மியா இருக்குது, அதனால ஒரு நல்ல மார்க் எடுக்கணும். ஸோ அதனால இதோட சிலபஸ் என்ன அப்படிங்கிற டீடைல்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது நீங்க பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. டோட்டலா 9144 வேகன்சி இருக்குது டெக்னீஷியன் ரெக்ரூட்மெண்ட்ல. இதை பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் இதில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, எல்லாமே இதுல தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கான மெடிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதுல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ALP டெக்னீஷியன் ரெண்டுக்கும் சேர்த்து இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதனால நீங்க வந்து டெக்னீஷியனுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மெடிக்கல் கிரைட்டீரியா இருக்கணுமோ அது வந்து எப்படி செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா இதுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற கூடிய வீடியோ பார்த்துக்கோங்க. நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல அப்படின்னா, ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் கிரேட் 3க்கான 90 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன், அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ், அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அந்த டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான 60 டே டைம் டேபிள், இதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னா சேஃப், அதாவது எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னா செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அதை பத்தின டீடைல் தான் இந்த வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த டெஸ்ட்ல 100 மார்க்கு எக்ஸாம் இருக்கும். அந்த 100 மார்க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு அவங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். டாக்குமெண்ட் கரெக்டா இருந்தா போதும், மெடிக்கல்ல நீங்க குவாலிஃபை ஆகணும். ஓகே, இப்போ இதுல வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து நீங்க தமிழ்லயே எக்ஸாம் எழுதிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்குது. நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா தமிழ்ல எழுதிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்னா இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம். அதாவது எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல வரும். ஸோ இதுல வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து ஜிகேல இருந்து 10 கொஸ்டின், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இருந்து 40 கொஸ்டின். பட் இது வந்து பிசிக்ஸ் தான். ஓகே, இதுல வந்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. ஆனா ஏஎல்பியில கொடுத்திருந்த சிலபஸும் இதுவும் வித்தியாசமா இருக்குது. நான் அதோட கம்பாரிசன் கொடுத்துட்டு தான் உங்களுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத சொல்ல போறேன். ஓகே, அடுத்ததா ரீசனிங்ல இருந்து 15 கொஸ்டின், மேத்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின். இந்த மேத்ஸ்லயுமே வித்தியாசமா ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, நீங்க ஸ்கூல்ல படிச்ச 10th 11th 12th படிச்ச ஒரு சில டாபிக் இருக்குது. அது நார்மலா ஆப்டிடியூட்ல வந்து கேட்க மாட்டாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து கேட்க மாட்டாங்க. ஆனா இதுல அந்த மாதிரி ஒரு சில டாபிக் இருக்குது. அதுவும் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து 20 கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்குது, உங்களுக்கு அந்த டெக்னீஷியன்ல வந்து இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான சிலபஸ். நீங்க மற்ற எந்த எக்ஸாமோடையுமே இதை வந்து கம்பேர் பண்ண முடியாது. கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸாம் தான். ஸோ இந்த சிலபஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்தாலே போதுமானது. அடுத்து நான் என்ன சோர்ஸ் சொல்றேனோ அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா உங்களால இதுல வந்து செலக்ட் ஆக முடியும். ஸோ டோட்டலா 100 கொஸ்டின். ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா 1 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. தெரியாத கொஸ்டினை விட்டுட்டீங்க அப்படின்னா 0 மார்க். ஸோ இதுல வந்து டோட்டலா 90 மினிட்ஸ், அதாவது 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள 100 கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே என்ன சிலபஸ் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜிகே பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு கொடுத்திருந்த ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா இதுல வந்து இவங்களே வந்து ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் 10 கொஸ்டின் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஹிஸ்டரி ஃபுல்லா, ஜியோகிராஃபி ஃபுல்லா, பாலிட்டி ஃபுல்லா, எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா படிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா டைம் பத்தாது. கடைசியில வேணா படிக்கலாம், மற்ற சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு வேணா படிக்கலாம். ஆனா இதுல நீங்க ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுல இருந்து உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ நீங்க டே 1ல இருந்து ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர் மட்டும் படிங்க. அந்த 60 டேக்கான டைம் டேபிளை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டைம் இருந்தா எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி, அந்த மாதிரி படிங்க. ஓகே, ஏன்னா எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு கம்மியான டைம்ல பண்ண முடியும். ஓகே, ரெண்டாவது பாலிட்டி, இந்த மற்ற 3 சப்ஜெக்ட்ல பாக்குறப்போ பாலிட்டி கொஞ்சம் கம்மியான சிலபஸ் இருக்கும். அடுத்து ஹிஸ்டரியில இருந்து கொஞ்சம் அதிகமான கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்குது.
ஜியாகிரபில வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அதை வந்து நீங்க 4th ப்ரியாரிட்டியில வச்சுக்கோங்க. பட் இந்த ரெண்டுமே வந்து நீங்க டே 1ல இருந்தே படிக்கணும். ஓகே, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை கேட்கறாங்க நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி சிலபஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறாங்க அப்படிங்கிறப்போ இதுல இத்தனை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபுல் மார்க் எடுக்கலாம். இதுல நிறைய டாபிக்னு இருக்கும், ஆனா எல்லாமே சிம்பிளானதான். ஒரு வாட்டி அந்த டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். அது உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. அப்படிங்கனால இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஓகே, இதுல என்னென்ன டாபிக்ல இருந்து கேட்கறாங்கன்னா சிலாகிசம், டைஸ், கோடிங், டீகோடிங், பசில், வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட், அனலாகி, கிளாசிபிகேஷன், நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், டேட்டா சஃபிஷியன்சி, மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், ஆப்டிடியூட், அதாவது ஒரு சில லெட்டர் சிம்பிள் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டெக்னீஷியன் ரெக்ரூட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க என்னன்னு பார்த்தா போதும், அது பெருசா அதுல கத்துக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் எம்படட் ஃபிகர், டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், இன்இக்வாலிட்டி, கிளாக், ஃபிகர் கம்ப்ளீஷன், பிளட் ரிலேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், வென் டயக்ராம், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ப்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், டேட்டா சஃபிஷியன்சி, கேலண்டர். இந்த எல்லா டாபிக்குமே நம்ம ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை மட்டும் பாருங்க. அடுத்து நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால வந்து இதுல ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அடுத்ததான் மேத்ஸ் பாத்தீங்கன்னா இதுல ஒரு சிலது ஸ்கூல்ல இருக்கக்கூடிய, அதாவது 10th 11th 12th இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்ஸும் இருக்குது, நார்மலா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய டாபிக்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிலபஸ் வந்து நீங்க வேற எந்த எக்ஸாம்லயும் பார்த்துருக்க மாட்டீங்க மேத்ஸுக்கு. ஓகே, இப்ப நம்பர் சிஸ்டம் வந்து நம்ம டீடைல்டா டீச் பண்ணிருப்போம். அதுக்கு மட்டுமே ஒரு 20 வீடியோக்கு மேல கொடுத்துருப்போம். அதை மட்டும் பார்த்தா போதுமானது. ஓகே, அது உள்ளே எல்சிஎம் HCF வரும், அது உள்ளே ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வரும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தனியா கொடுத்திருந்தாலுமே நம்ம நம்பர் சிஸ்டமோட சேர்த்து தான் டீச் பண்ணிருப்போம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஒன்றும் இல்லை, மீன், மோட், மீடியன்லாம் கேட்பாங்கல்ல, அதுதான். ஓகே, அடுத்ததான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். இது வந்து வித்தியாசமானது. ஓகே, இது நார்மலா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் கேட்கறது கிடையாது. பேங்கிங்ல ஒரு சில இதுல கேட்கறாங்க. பட் SSC அதுக்கப்புறம் ரயில்வேல வந்து மற்ற எக்ஸாம்ல இது வந்து இருக்காது. ஓகே, அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரி வந்து அட்வான்ஸ் மேத்ஸ்ல உள்ளது, அது நீங்க வந்து படிச்சுக்கோங்க. அதுலயே வந்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. மென்சுரேஷன் நார்மலா எல்லா எக்ஸாம்லயும் கேட்கறது தான். அதுக்கப்புறம் டேட்டா இன்டர்பிரேஷன் மேக்ஸிமம் எக்ஸாம்ல கேட்கறது, அதாவது ஒரு பார் சார்ட், பை சார்ட், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சார்ட் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு கிராஃப் கொடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய டேட்டா வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இது ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, இதுவுமே வந்து நார்மலா எல்லா எக்ஸாம்லயும் கேட்கறது கிடையாது, ஒரு சில எக்ஸாம்ல தான் கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி, அடுத்ததா செட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இதுவும் புதுசு. இது வந்து 11th 12th 10th 11th 12th புக்ல பாத்தீங்கன்னா இருக்கு, நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்லயே இருக்கும். ஸோ அந்த டாபிக் தான், கணங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த டாபிக் தான். ஓகே, அடுத்ததா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதுல 3 டாபிக் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ப்ராபபிலிட்டியுமே மேக்சிமம் ஒரு சில எக்ஸாம்ல தான் கேட்பாங்க. ஓகே, நிறைய எக்ஸாம்ல கேட்கறது கிடையாது. ஸோ அதுவும் நீங்க வந்து நம்ம கோர்ஸ்ல இருக்கிறத படிச்சுக்கலாம். இதுக்கு இப்போவே நம்ம கிட்ட எல்லா டாபிக்குமே வீடியோஸ் அவைலபிளா இருக்குது. ஏன்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் செட்ஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி ஏர்ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் நேவில இருக்கக்கூடிய அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக டீச் பண்ணதான், அதுவுமே ஸ்கூல் புக்ல இருந்து டீச் பண்ணதுதான். ஓகே, ஸோ அந்த லெவலில் தான் இதுலயுமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை நீங்க படிச்சதுக்கு அப்புறம், நம்ம கொடுத்துருக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்கூல் புக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்க டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ல படிச்சது கண்டிப்பா இப்ப ஞாபகம் இருக்காது. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சா ஸ்கூல் புக் படிங்க, இல்லைன்னா நம்ம கொடுத்துருக்கிறதே உங்களுக்கு போதுமானது தான். ஓகே, ஸோ இதுக்கு 100% சிலபஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது. அடுத்ததா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இதே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு SSC CGL CHSL மெயின்ஸ்லயும் கேட்கறாங்க. ஓகே, டயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சிலபஸ் வந்து இருக்குது. அதுக்கு இதை விட அதிகமான சிலபஸ் தான். ஓகே, அந்த சிலபஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஸோ அதையே நீங்க பார்த்தா போதுமானது. இது அதை விட கம்மி தான். கண்டிப்பா இதுல வந்து உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் கொடுத்திருந்தாலும் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இன்புட் அவுட்புட் டிவைசஸ், இது சிம்பிள் தான். ஓகே, ஸ்டோரேஜ் டிவைசஸ், இதெல்லாம் ஹார்ட்வேர்க்குள்ள வரும். ஓகே, நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் லைக் யுனிக்ஸ், லினக்ஸ், அதுக்கப்புறம் MS ஆஃபீஸ், வேரியஸ் டேட்டா ரெப்ரசன்டேஷன், இன்டர்நெட், இமெயில், வெப்சைட்ஸ் அண்ட் வெப் ப்ரௌசர்ஸ், கம்ப்யூட்டர் வைரஸஸ், இது எல்லாமே பேசிக் தான். ஓகே, இதுல இவங்களே சொல்லியிருக்காங்க, பேசிக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் தான். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு வந்து ஒரு 20 வீடியோ கிட்ட கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் அதுக்கப்புறம் ஒரு சில PDF நான் ப்ரொவைட் பண்றேன். அந்த PDF பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% இதுல 20 கொஸ்டின் கேட்கறாங்க, 20 கூட எடுக்கலாம். அட்லீஸ்ட் 17-18 எடுக்கலாம். ஓகே, அடுத்ததா இப்ப பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து ALPக்கு கொடுத்திருந்த சிலபஸ் இது. ஓகே, ஆனா டெக்னீஷியன் கிரேட் 1க்கு கொடுத்திருந்த சிலபஸ் வந்து இது. ஓகே, ஸோ ரெண்டும் வேற. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது ALPல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல உள்ள டாபிக்ஸ் எல்லாமே வருது. ஓகே, இன்ஜினியரிங் டிராயிங் வருது, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ், ஜியாமெட்ரிக் ஃபிகர்ஸ், அந்த மாதிரி இன்ஜினியரிங்ல உள்ள டாபிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ALPல தான் கேட்டிருக்காங்க. சிம்பிள் மெஷின்ஸ், இந்த மாதிரி ஒரு சில இது வந்து பாத்தீங்கன்னா ALPல தான் அதிகமா இருக்குது. ஸோ ALPயும் டெக்னீஷியனையும் கம்பேர் பண்ணீங்கன்னா
டெக்னீஷியன்ல கொடுத்துருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பிசிக்ஸோட டாபிக்ஸ் மட்டும்தான். ஓகே, பிசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்க இன்ஜினியரிங் லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மைக்ரோ ப்ராசஸர், எலக்ட்ரானிக் மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் இன்ஜினியரிங் லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கையும் சும்மா இவங்க வந்து லென்த்தா கொடுத்துருக்காங்க. ஓகே, யூனிட்ஸ், மெஷர்மெண்ட், மாஸ், வெயிட், டென்சிட்டி, ஒர்க், பவர், எனர்ஜி, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், எலக்ட்ரிக் சார்ஜ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓம்ஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் தான், சின்ன சின்ன டாபிக் தான். அதை தான் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு தனியா ஒரு சிலபஸ் கொடுத்து தனியா இதுக்கு இவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கிறப்போ இதை நம்ம வந்து அந்த அளவுக்கு லைட்டாவும் எடுத்துக்க கூடாது. இதுல வந்து நீங்க அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதுல எதையுமே நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடாது. ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ், இதுல வரக்கூடிய ஒவ்வொரு ஃபார்முலாவும் பாத்துக்கோங்க. அதுல வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸையுமே நீங்க வந்து தரவா பாத்துக்கோங்க. ஏன்னா இதுல ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கணும். இதுல எதையும் மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஒரு கொஸ்டின் கூட ஆன்சர் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கணும். ஓகே, பிராக்டிக்கலா உங்களால இதை புரிஞ்சு படிச்சிருக்கிற முடியுதா அப்படிங்கறத தான் டெஸ்ட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுல பிசிக்ஸ் மட்டும்தான் அப்படின்னாலும் அதை நீங்க ரொம்ப டீப்பா படிச்சுக்கணும். ஸோ அதுக்கும் நம்ம கிட்ட வீடியோஸ் இருக்குது. புதுசா இப்போ டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையும் சேர்த்து. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். ஏன்னா இதுல கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகம் அப்படிங்கறத நம்ம வந்து இதை அசால்ட்டா எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ இதுல நான் அதை எல்லாத்தையுமே என்னென்ன டாபிக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இதுல வந்து சப் டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் சேர்த்துனா ஒரே இதா டாபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, சவுண்ட், மோஷன், ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர், கிராவிடேஷன், ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர், ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், ஹியூமன் ஐ, சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, மெஷர்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா போதுமானது. இதுக்குள்ள வரக்கூடிய சப் டாபிக்ஸ் தான் இவங்க கொடுத்துருக்கிறது. ஓகே, ஸோ இந்த டாபிக் எல்லாம் நீங்க ஸ்கூல் புக்ல படிச்சாலும் சரி, எங்க படிச்சாலும் ரொம்ப டீப்பா தரவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ நீங்க எவ்வளவு டார்கெட் வைக்கணும், எவ்வளவு சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா 100க்கு 80க்கு மேல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா செலக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ரா ஸ்கோர் 80க்கு மேல வரணும். நார்மலைசேஷன் பண்ணுவாங்க கண்டிப்பா, அதுல இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரா ஸ்கோரே 80க்கு மேல வரணும். ஏன்னா வேகன்சி கம்மி அப்படின்னால 80க்கு மேல எடுத்தாதான் இதுல சான்ஸ் இருக்குது. ஓகே, இதுல ஜிகேல நீங்க 5க்கு மேல கண்டிப்பா எடுத்தாகணும். பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல கண்டிப்பா நீங்க 30க்கு மேல எடுத்தாகணும். ஓகே, ரீசனிங்ல ஃபுல் மார்க் எடுத்தாகணும், 15க்கு 15 எடுத்தாகணும். மேத்ஸ்ல 15க்கு மேல எடுத்தாகணும். பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 15க்கு மேல கண்டிப்பா எடுத்தாகணும். ஸோ இந்த இது உங்களோட டார்கெட்டா வச்சுக்கோங்க. இதுக்கு மேலையும் கண்டிப்பா முடியும். இதுக்கு மேலே எடுத்தீங்கன்னா நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ 80க்கு மேல எடுக்கணும். அவுட் ஆஃப் 100 80க்கு மேல உங்களோட ரா ஸ்கோரே வர்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே இந்த எல்லா சிலபஸுமே நம்ம கிட்ட வீடியோவும் அவைலபிளா இருக்குது. அதுக்கான பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே, எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பேசிக்ல தான் டீச் பண்ணிப்போம். எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல தான் டீச் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் அவைலபிளா இருக்குது. நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். நீங்க நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்து 1499 அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஆனா இதை நீங்க வந்து பே பண்ண வேண்டாம். ஏன்னா இதுல நிறைய கமிஷன் அமௌண்ட் போகும் அப்படின்னால இந்த மாதிரி வச்சிருக்கேன். நீங்க டைரக்டா நாங்க கொடுக்குற அக்கௌண்ட் நம்பருக்கு பே பண்ணா போதுமானது. அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேட்ல சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு இன்னும் டெஸ்ட் சீரிஸ் வரல. ஏன்னா இது கொஞ்சம் புது எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் அப்படிங்கறனால இதுக்கு இன்னும் டெஸ்ட் சீரிஸ் வரல. வர்றப்ப நான் கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்க 999 பே பண்ணி இப்போதைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. 999 பே பண்ணா 3 இயர் வேலிடிட்டி உண்டு. அதுல இந்த டெக்னீஷியன் கிரேட் 1க்கு மட்டும் இல்ல, கிரேட் 3க்கும் இருக்குது, ஏஎல்பிக்கு இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு இருக்குது, குரூப் டி இருக்குது. மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்குது. எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கான சிலபஸுமே கம்ப்ளீட்டா இருக்குது. சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலக்ஷன் போஸ்ட், அதுக்கப்புறம் அக்னிபத் ஸ்கீம்ல வரக்கூடிய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அதுக்கான சிலபஸும் இருக்குது. அதுக்கப்புறம் சிஏபிஎஃப்ல வரக்கூடிய டெக்னீஷியன், ட்ரேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபர், ஹெட் கான்ஸ்டபிள், மினிஸ்ட்ரியல், அந்த மாதிரி மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. அதனால இதுல கம்மியான ஃபீஸ் இருந்தாலும் 3 இயர் வேலிடிட்டி கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஒரு கோர்ஸ் உங்களுக்கு போதுமானதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணாலே நம்மளோட ஆப் வந்துடும். ஓகே, நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல லாகின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயுமே ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், iOS ஆப்புக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன், வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஆர்கனைசேஷன் கோடு கொடுத்துருக்கேன். நீங்க iOS ஆப்போ இல்லைன்னா வெப்சைட் லிங்கோ யூஸ் பண்றீங்கன்னா இந்த கோடு வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ இந்த இதுல உங்களுக்கு எந்த லிங்க் தேவையோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு அதுலயே சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ரம்யா சந்துருன்னு ஒரு நேம் வரும். அதுல வந்து நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாட்டியுமே உங்களுக்கு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ள
எல்லா கோர்ஸுக்குமான ஃபீஸ் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் அதுல பே பண்ண வேண்டிய அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். நாங்க அனுப்புற அக்கௌண்ட் டீடைலுக்கு யூபிஐ ஐடியுமே அனுப்பியிருப்போம். அந்த யூபிஐ ஐடி இல்லைன்னா அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 999 பே பண்ணுங்க. ஓகே, பே பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. யாருக்கு பே பண்ணீங்க, எவ்வளவு அமௌண்ட், அடுத்ததான் டிரான்சாக்ஷன் நம்பர், டேட், எந்த டேட்ல பே பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. ஓகே, இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு ஒரு 24 ஹவர் வெயிட் பண்ணீங்கன்னா 24 ஹவர் கழிச்சு நீங்க ஆப் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண உடனே ஹோம் பேஜ்லயே வந்துடும் பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ண கோர்ஸோட நேம் இருக்கும். அதுல ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்துட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2-3 கோர்ஸ்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா சிஆல் அப்படிங்கறத கொடுத்துட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. அதுல கண்டென்ட்ங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் இருக்குல்ல, ஆர்ஆர்பி டெக்னீஷியன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதுல கிரேட் 3க்கும் இருக்கும், கிரேட் 1க்கும் இருக்கும். கிரேட் 1 சிக்னல் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இப்ப கொடுக்கக்கூடிய டைம் டேபிள் இங்க வந்துடும். அதே மாதிரி அதுல ஜிகே, ரீசனிங், மேத்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எல்லா வீடியோஸுமே இந்த ஃபோல்டர்ல அவைலபிளா இருக்கும். ஓகே, ஸோ இதுல இருக்கிறத மட்டும் நீங்க படிச்சா போதுமானது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அடுத்ததா நம்ம இப்ப டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, டைம் டேபிள்ல டெய்லி ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோ நீங்க பார்க்கணும், டெய்லி ஒரு கரண்ட் அஃபேர் வீடியோ பார்க்கணும். ஓகே, கரண்ட் அஃபேர் ஜனவரி 2024 இருந்து கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே கண்டிப்பா பாத்துருங்க. அதுக்கு முன்னாலையும் படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, நீங்க வந்து ஜனவரி 2023 இருந்து படிச்சுக்கிறது நல்லது. பட் இதுல மொத்தத்திலேயே 10 கொஸ்டின், அதுல கரண்ட் அஃபேர் ஒரு 4 கொஸ்டினோ 5 கொஸ்டினோ கேட்க போறோம். அதுக்கு நீங்க அவ்வளவு படிக்கணுமா நினைச்சீங்கன்னா விட்டுருங்க. ஓகே, ஏன்னா இதுல உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க அவ்வளவு பாத்துக்கோங்க. ஏன்னா பின்னால இருந்தும் ரயில்வே எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். பட் ஜனவரி 2024 இருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் பாத்துக்கோங்க. இன்னும் நம்ம ஜனவரி மந்த்துக்கான வீடியோ கொடுக்கல, ஆனா பிடிஎஃப் கொடுத்துட்டோம். டெய்லி ஒரு 50 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி நீங்க பிடிஎஃப் மட்டுமாச்சும் ரீட் பண்ணிக்கோங்க. வீடியோ கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பட் கண்டிப்பா வீடியோவும் கொடுத்துருவோம். ஓகே, ஸ்ட்ராட்டஜிக்கு ஆல்ரெடி ஒரு 150 வீடியோக்கு மேல கொடுத்துருக்கோம். அதுல நீங்க ஒரு 80-90 வீடியோ எக்ஸாமுக்கு முன்னால பாத்துட்டு போனீங்கன்னா நல்லது. ஓகே, டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 10 கொஸ்டின் தான், அதுக்கு இவ்வளவு பண்ணணுமா நினைக்காதீங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் முக்கியமானதான். கண்டிப்பா ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்க ஒவ்வொரு மார்க் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே அதிகமா எஃபர்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்ப டைம் டேபிள் என்னன்னு சொல்றேன். டைம் டேபிள்ல நீங்க டெய்லி இது ஒண்ணு வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டைம் டேபிள்ல கொடுக்கல, ஏன்னா இதுல வந்து சிம்பிளா நம்ம சொல்லிடலாம் அப்படின்னால நான் அதுல வந்து டைப் பண்ணி கொடுக்கல. ஓகே, டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா வீடியோ பார்க்கணும். டெய்லி 50 கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் முதல் நாள்ல நீங்க வந்து ஒரே ஒரு வீடியோ, நம்பர் சீரிஸ்ங்கிற டாபிக்ல இருந்து ஒரே ஒரு வீடியோ பார்த்தா போதுமானது. அதே மாதிரி மேத்ஸ்ல நம்பர் சிஸ்டம்ல 2 வீடியோ பாருங்க. கம்ப்யூட்டர்ல வந்து கம்ப்யூட்டர் பேசிக்ஸ்ல இருந்து ஒரு வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இன்னும் சயின்ஸ் வரல. ஓகே, சயின்ஸ் வந்து உங்களுக்கு 21வது நாள்ல இருந்தா வரும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பிசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். பிசிக்ஸ்ல டோட்டலா 28 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ஏஎல்பி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஏஎல்பி இந்த டெக்னீஷியன் ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க டைம் டேபிளை வந்து ஃபாலோ பண்ணுங்க. எல்லா சிலபஸுமே ஆல்ரெடி அவைலபிளா இருக்குது, எல்லாத்துக்குமே வீடியோஸ் அவைலபிளா இருக்குது. பிசிக்ஸ் மட்டும் இப்போ ஒரு 5 வீடியோ கிட்ட கொடுத்துருக்கோம். அடுத்து எல்லாமே வந்து ரெகுலரா அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் பாருங்க. அதை தாண்டி நீங்க வேற எதையுமே வந்து பண்ண வேண்டாம். ஸோ இந்த 60 நாளும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து நான் கம்ப்யூட்டருக்கான பிடிஎஃப் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நம்ம கம்ப்யூட்டருக்கான ஆல்ரெடி நம்ம வீடியோ என்ன கொடுத்துருந்தோமோ அதுக்கான பிடிஎஃப் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் லிங்க்ல. ஓகே, ஸ்டடி மெட்டீரியலுக்கான லிங்க் வந்து கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அவங்க எல்லாமே வந்து சேட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க சேட்டை கிளிக் பண்ணால நீங்க ஜாயின் பண்ண கோர்ஸ் நேம்ல ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்ல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஜிகேங்கிற ஃபோல்டருக்குள்ள கம்ப்யூட்டருங்கிற ஃபோல்டர் இருக்கும். ஓகே, அந்த ஃபோல்டர்ல ஆல்ரெடி நம்ம டீச் பண்ண பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருப்பேன். அது போக இன்னொரு பிடிஎஃப் இருக்கும், 163 பேஜஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க வந்து ஃபுல்லா படிச்சிருங்க. டெய்லி ஒரு 10 பேஜஸ் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஏன்னா டைம் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா எக்ஸாமுக்கு இன்னொரு 4 மாசமாவது இருக்கும். அப்படின்னால நீங்க வந்து அடுத்து ஒரு 60 நாள் கிட்ட இருக்கக்கூடிய டைமையும் கரெக்டா யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து டெய்லி ஒரு 10 பேஜஸ் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருங்க. ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர் நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு வீடியோ, அதே மாதிரி டெய்லி 50 கரண்ட் அஃபேர் அப்படிங்கிற மாதிரி இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க 60 நாளுக்கு அப்புறமும். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இல்லைன்னா tntextbooks.in அப்படிங்கிற மாதிரி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலுமே வந்துடும். ஸோ நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணா டேரக்டா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து நீங்க 11th புக்கு 12th புக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அது எதுக்கு? பிசிக்ஸுக்கு நான் என்னென்ன டாபிக்னு சொல்லியிருந்தேன்ல, அதாவது இந்த இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டாபிக் எல்லாம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் பாருங்க. இதுல இன்னும் நிறைய உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இன்னொரு வாட்டி நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். நம்ம வீடியோஸ் பார்த்தப்போ அதுலயே நிறைய ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அது போக இதுக்கான வெயிட்டேஜ் அதிகம் அப்படிங்கறனால நம்ம வந்து
கன்ஃபார்மாக செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க. அந்த 60 நாளுக்கு அப்புறம் 11th 12th புக்கு தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். ரெண்டுமே நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆகும். ஓகே, அதில் 11th 12th வந்து ரெண்டு வால்யூம் இருக்கும். அந்த 2 வால்யூம்லையுமே ஃபுல்லாக படிக்க வேண்டாம், இந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணுங்க. இந்த டாப்பிக்கை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 1 by 1 நீங்கள் தேடி பார்த்து அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எதையுமே விடாமல் கவர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதை மட்டும் பண்ணுங்க. அடுத்த டெஸ்ட் சீரிஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். டெஸ்ட் சீரிஸுமே நீங்கள் போட்டு பாருங்க. மார்க் டெஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே வந்து போட்டு பாருங்க. ஸோ அது நான் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.